வணக்கம் நண்பர்களே. சாதா சுடிதார் டாப் தைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சு மடிச்சு தைச்சிப்போம். இது வந்து பைண்டு கலர் தான். ஈஸியாக வந்து மடிச்சு தைச்சிப்போம். 1/2 இன்ச்சு மேலே ஒரு தையல் போட்டுப்போம். மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சு தைச்சிப்போம். ஸ்லீவ் அக்கல் வந்து 16 இன்ச்சு வச்சு 15 இன்ச்சு வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். மடிச்சு தைச்சி கீழே பார்டர் இருக்குது. அப்படியே மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். தாண்டி அதில் மடிச்சு தைச்சி ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு மடிச்சு தைச்சிரும். அப்புறம் எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் இது பேக் வந்து எவ்வளோ தைச்சிப்போம். 1/2 இன்ச்சு மடித்து சுற்றி தைச்சிப்போம். இதில் கரை இருக்குது, அதில் வந்து சைடு மட்டும் தைச்சிக்கணும். இதில் சைடு வந்து ஃபுல்லாகவே தைச்சிக்குவோம். தைச்சிட்டு சுற்றி வந்து ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் வச்சுப்போம். ஒரு 4 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸ்லீவ் நெக் அட்டாச் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஓப்பனுக்காக ஒரு 4 இன்ச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த 4 இன்ச்சு தைச்சி ஒரு நூலை வச்சு தைச்சி ஒரு எஜ்ஜு கிராஸாக எடுத்துன்னு வருவோம். அங்கேருந்து எடுத்துன்னு போய் திருப்பி வந்து ஒரு நூல் பிடிச்சி தைச்சி அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதை மடித்து தையல் போட்டுப்போம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை. அப்புறம் எஜ்ஜு தையல் ஒன்று பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இது அது மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ உள்ள திருப்பி ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். டபுள் தையல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். 1/2 இன்ச்சு ஷோல்டர் அதை அப்படியே பிடிச்சிப்போம். டபுள் தையல் போட்டுப்போம். அது அப்படியே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம கட்டிங் எப்பவுமே ஸ்லீவ் பக்காவாக தான் இருக்கும். அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறோம் பாருங்கள், எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. ப்ளவுஸும் அப்படி தான் கட்டிங் பண்ணால் இது வந்து எக்ஸ்ட்ரா வராது. அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட்டிங் பண்ணுவோம். அதே போல் சுடிதாரும் வந்து அளவு சுடிதார் வச்சு தான் கட்டிங் பண்ணுவோம்.
ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. டபுள் தையல் போட்டுப்போம். போட்டுவிட்டு கை வந்து அட்டாச் பண்ணிப்போம். சைடு தையல் போட்டுப்போம். ஸ்லீவ் வந்து 14 இருக்குது. 7 14 7 வச்சாச்சு. இப்போ பாடி லூஸ் வந்து 19 இருக்குது. 19 வச்சுப்போம். 19 வச்சு இடுப்பில் மட்டும்தான் அலோவ் பண்ணோம், மார்க் பண்ணோம். அப்படியே தைச்சிப்போம். இப்போ வந்து டபுள் தையல் போட்டுப்போம். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம். சைடு இன்னொரு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து காலர் பைண்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். காலர் பைண்ட் வந்து ரெடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் தைச்சிப்போம் கலர் பைண்டு. தைச்சிட்டு திருப்பிட்டு அது எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கழிச்சிப்போம். கழிச்சிட்டு கீழே ஒரு பீஸ் வச்சுட்டு அந்த பைண்டு கேன்வாஸ் ஓரத்துலேயே வந்து தைச்சிட்டு வருவோம். கேன்வாஸ் மேலே வந்து ஏற்றக்கூடாது. அது ஏற்றுனீங்கன்னா வந்து திருப்புக்குள்ளே வந்து நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. அதே போல் கேன்வாஸ் தள்ளியும் போடக்கூடாது, லூஸ் வரும். அதில் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. கீழே வந்து ஒரு நூல் வச்சுங்க. ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக வச்சு கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு டாப்பு வந்து உள் பக்கமாக அட்டாச் பண்ணுங்கள். வெளிப்பக்கம் அட்டாச் பண்ணிங்கன்னா வந்து ஃபினிஷிங் போயிடும். அதில் வந்து உள் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஆரம்பிக்கிறது வந்து பாடி பீஸு கீழே இருக்கிற டாப் பீஸ் வந்து கீழே இருக்கணும். அது வந்து உள் பக்கமாக இருக்கணும். உள் பக்கமாக அட்டாச் பண்ணால் அந்த கேன்வாஸ் வந்து மேல் பக்கமாக தெரியும், நல்லாயிருக்கும் பைண்டு. ஷர்ட்டுக்கெலாம் வந்து மேலேருந்து அட்டாச் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்து ஷர்ட்டுக்கெலாம் வந்து மேலேருந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து உள் பக்கம் வந்து அட்டாச் பண்ணணும். ஷர்ட்டுக்கே வந்து வெறும் பைண்டு மட்டும்தான் உள் பக்கமாக வந்து அட்டாச் பண்ணணும். இல்லைனா வந்து வெளி பக்கமாக அட்டாச் பண்ணணும். காலர் இருந்தால் வெளி பக்கமாக அட்டாச் பண்ணலாம். இப்போ எஜ்ஜி தையல் போட்டு சுற்றி தைச்சிக்கலாம். ஓகே பாய் நண்பர்களே, முடிஞ்சிச்சு.